ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் 4 பேர் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆக்சுவலாக. அப்போ இது எல்லாமே இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு முஸ்லீம்கிட்ட பேசும்போது ஆப்ரஹாம் வந்து திருமணம் பண்ணலையா, சோலமான் திருமணம் பண்ணலையா கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே தவறு. குரான் அதை பைபிள் அதை அக்செப்ட் பண்ணல. பைபிள் இவங்க தவறு செய்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதான் நீ புரிஞ்சுக்கணும். டேவிட் வந்து தவறு செய்தார், சோலமன் தவறு செய்தார். இன்னைக்கு உங்களுடைய மதம் வந்து தவறு செய்துன்னு சொல்ல 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 வேண்டியது தானே. நீங்கள் ஒரு திருமணம் பண்ணுறீங்க, 3 திருமணம் செய்வது தவறுங்கிறது சொல்லணும். ஆனால் சுட்டி காட்டலை ஆக்சுவலாக. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மாரல் ஸ்டாண்டர்டை வந்து அதை ஹை லெவலில் கூட்டலை, ஆனால் அதை டீமாரலைஸ் பண்ணதான் இன்னொரு மதம் வந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ யோசிச்சு பாருங்க, எதற்காக நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு குவாலிட்டி மக்கள் தன்னுடைய வாழ்க்கை தேரத்தை விட்டுட்டு ஒரு லோ குவாலிட்டி மக்கள்கிட்ட எதுக்கு போகணும்? இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இல்லை இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதமும் இந்த இதுவும் போதிக்குது ஆக்சுவலாக. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து எந்த புஸ்தகத்துலையும் பார்த்தீங்கன்னா